பண்பை மட்டும்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே இந்த துனியாவில் வாழ்வது எதற்காக? அல்லாஹுடைய நேசம் பெறணும். அல்லாஹுடைய நேசம் தான் என்னுடைய முழுமையான இலக்காக, லட்சியமாக, நோக்கமாக கொண்டு வாழ்கிறேன். இதை தவிர இந்த துனியாவில் ஏதாவது நோக்கம் இருக்கிறதா? ஒரு மனிதனுக்கு அடிப்படையான விஷயம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும், அல்லாஹ் நேசிக்கணும், அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய சாலிஹின் சுஹதாக்களோடு அல்லாஹ் என்னை வைக்கணும் என்கிற அதே கனவிலே தான் வாழ்கிறோம். இந்த தூக்கத்தையும் திறந்து விட்டு இந்த அதிகாலையில் இந்த குளிரில் வந்து இங்கே அமர்ந்திருக்கிறோம், அல்லது தொழுது விட்டு நீங்கள் கிளம்பி இருக்கலாம். பயானம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ½ hour உட்கார வச்சிருவாங்க, டக்குன்னு கிளம்புவோமே. அப்படி இல்லாமல் அந்த அரை மணி நேரத்தில் நான் இங்கே உட்காருவேன், அதை என் ரப்புக்காக செலவு செய்வேன் என்கிற பேர் ஆர்வத்தில் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, இதற்குரிய அடிப்படை நோக்கம் என்ன? துனியாவில் நோக்கம் ஏதாவது இருக்கா? எல்லாரும் ½ hour உட்காந்துருக்கீங்களா பாய்? ஏதாவது துனியா நோக்கம் இருக்கா? ஒரே கனவு என்ன, ஆசை என்ன? இந்த அமர்தலால் எனக்கு அல்லாஹ்வுடைய நேசம் இறங்கும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரே நிலைதான். ஆக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த நேசர்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவர்களை, அவர் பொருந்தி கொள்ளக்கூடிய மக்களை பல வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் குர்ஆனிலே அழைக்கிறான். நீங்கள் பார்க்கலாம், சாலிஹீன் நல்லவர்கள் என்பதாக, ஹாஷிஈன் பயபக்தி உடையவர்கள், முஃமினீன் இறை நம்பிக்கையாளர்கள், முத்தகீன் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளக்கூடியவர்கள், முஸ்லிமீன், இப்படி பல பெயர்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இறை நேசர்களை அல்லாஹ் அழைக்கிறான். ஆனா எல்லா வார்த்தைகளை விட, எல்லா வார்த்தைகளையும் ஒரு சேர அல்லாஹ்வுடைய நேசம் கொண்ட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு பெயரை சூட்டுகிறான். அது என்ன பெயர் யாருக்கா தெரியுமா? இப்படி இருக்கிற எல்லா நேசர், எல்லா ரஹ்மத், எல்லா கருணை, எல்லா உயரிய பண்புகளை கொண்டு அல்லாஹ் அழைத்தாலும் அவன் நேசிக்கக்கூடிய நேசர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெயரையும் ஒரே பேரு கூட அல்லாஹ் கொண்டு வருகிறான். அது என்னது? அபுரார். குர்ஆனிலே கேள்விப்பட்டிருக்கீங்களா அபுரார் அப்படிங்கிற வார்த்தைகளை? அப்ப நான் அல்லாஹ்வுக்கு அவனுக்கு முன்னால் அபுரார், பிர் அப்படின்னதுங்க நன்மை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்லறங்களை செய்வது, அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் அபுரார். இறைவனுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள், நேசத்தை பெற்றவர்கள். அப்படியான இந்த அபுரார்களாக இந்த மண்ணிலே நாம் வாழும்போது அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குமா கிடைக்காதா? என்றைக்காவது நாம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் அபுராராக என்னை வாழவை, என் சந்ததிகளை வாழவை, என் குடும்பத்தாரை வாழவை, என் ஈமானை உறுதிப்பட நடக்கவை என்று கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ் நாடிய மக்களை தவிர. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே ஆவரேஜான அடியானாக இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது நபிமார்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள் இவர்களுடைய லிஸ்ட்ல இருக்க ஆசைப்படுறீங்களா? சாதாரண ஆளா இருக்க ஆசைப்படுறீங்களா, இல்ல விஐபியா இருக்க ஆசைப்படுறீங்களா?